குண்டலினி யோகா என்றால் என்ன? சித்தர்கள் காலத்தில் தவம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. பொதுவாக குண்டலினி அப்படின்னா மக்களுக்கு அது புரியாத புதிராவே இருந்துட்டு இருக்கு. அது ஒரு சக்தி. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குண்டலினி அப்படிங்கிற வார்த்தையை இரண்டா பிரிக்கிறாங்க. குண்டம் என்றால் நெருப்பு, அலி என்று சொன்னால் ஆண் பெண் அற்ற நிலை. இந்த உயிருக்கு ஆண் என்கிற பேதமோ பெண் என்கிற பேதமோ கிடையாது. அது ஒரு மகா சக்தியாக நம் உடலில் மையம் கொண்டிருக்கிறது. நம்ம மனித உடலில் 7 சக்கரங்கள் இருக்கிறது. அதில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விஷுப்தி, ஆக்னை, துரியம் என்று. இந்த குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து ஆக்னைக்கு கொண்டு வருவதற்கு முந்தைய காலகட்டங்களில் நிறைய சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சக்தியை மூலாதாரத்திலிருந்து ஒரே வினாடியில் ஆக்கினை உருவ மையத்திற்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான வித்தையை மகரிஷி நமக்கு அருளியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சக்தியின் மீது மனதை நிறுத்தி பழகக்கூடிய ஒரு யோகத்திற்கு பெயர்தான் குண்டலினி யோகம் என்று பெயர். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.